வணக்கம். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. அதனால இதை ஒரு ரெக்கமெண்டா எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க நம்ம நிஃப்டி பார்க்கலாம். நிஃப்டி இன்னைக்கு என்ன நடந்திருக்குது? அப்படியே மேலேருந்து கீழே வந்திருக்கான். அதுக்கிடையில ஒரே நிமிஷம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்த்துப்போம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் சேனல் நான் எல்லா பதிவுகளையுமே கொடுத்துருக்கேன். இது டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கு. இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டெய்லி அப்டேட்ஸ், நிஃப்டி அப்டேட்ஸ், மார்னிங் லைவ் அப்டேட்ஸை நீங்கள் பார்த்துக்க முடியும். அதில் நிறைய யூஸ்ஃபுல்லான மெசேஜ் கொடுத்துட்ருக்கேன். வாட்ச் பண்ணி பாருங்கள், தெரியும். அதே புதியவர்களாக இருந்தீங்கன்னா, பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா, இந்த புதியவர்களுக்காக ஃபார் பிகினர்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ஒரு 13 வீடியோ இருக்குது. இதை ஒன் பை ஒன்னாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இந்த இந்த டோட்டலாக மெத்தடுடைய கோர் கான்செப்ட் இதில் தான் இருக்குது. அப்போ இதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வீடியோ பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். அதுக்கு பின்னாடி நீங்கள் ஒவ்வொன்றா அடுத்து நான் கொடுத்துருக்கிற பதிவுகளை பாருங்கள். ஏன்னா எல்லா பதிவுகளையும் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் தான் மெயினாக யூஸ் பண்ணியிருப்பேன். அப்போ உங்களுக்கு ஒரு பயிற்சிக்கு ஒரு நல்ல களமாக அமையுது. அதனால் இது இப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கமெண்ட்ஸ் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். வாங்க நிஃப்டி பார்ப்போம். நிஃப்டி இன்னைக்கு என்ன நடந்தது? போன வீடியோவில், அதாவது நேற்று பார்த்துருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பிளேஸில் ஓப்பன் ஆகிருக்குது. இங்கே ஓப்பன் ஆகி கொஞ்சம் மேலே போயிட்டு இந்த ரெசிடென்ஸ் ஏரியா, இது ஆல்ரெடி காலையிலேயே ட்ராக் பண்ணி வச்சிருந்த ரெசிடென்ஸ் ஏரியா தான். அங்கே போய் டச் பண்ணிவிட்டு அகைன் இந்த சப்போர்ட்டை உடைச்சிட்டு அடுத்த சப்போர்ட் அதையும் உடைச்சிட்டு இப்போ க்ளோஸ் ஆகி நின்றுருக்கா. அப்போ என்ன பண்ணுறது? இது ஏன் ட்ரேடுக்கு எப்படி நம்மளுக்கு ஆப்ஷன் கிடச்சிருக்கும் அப்படின்னா, ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதையும் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெவலை சப்போர்ட் உடைக்கும் போது இது ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நிறையா கனெக்டிங் ஓட சேர்ந்த ஒரு முக்கியமான ஜோன் தான். அந்த ஜோன் உடச்ச உடனேயே காலையிலேயே உடச்சிருச்சு. அப்படியே நிற்கவே இல்லை, அப்படியே கீழே உடச்சி வந்துட்டே இருக்கா. வந்திருக்கும் போது அடுத்தது நம்ம சப்போர்ட்டா நம்ம அதுக்கு பின்னாடி தான் காலையில் கசகசன்னு போட்டிருக்க வேண்டியதில்லை. காலையில் 1 2 3 ஒரு சப்போர்ட்டு, இங்கேயும் சப்போர்ட்டாக இருந்தது நேற்று. இந்த இடம், இந்த பிளேஸ் மட்டும் ட்ராக் பண்ணி வச்சுருந்தா கூட போதுமானது. அதுக்கு பின்னாடி இது வந்தால் கீழே வரும்போது அப்புறம் போட்டுக்கலாம். கடைசியாக மார்க்கெட் எங்கே மூவ் ஆகுதோ அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இது 5 மினிட் பார்த்தா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இப்போ இடையில முடிஞ்சிருக்க மாதிரி நம்மளுக்கு தோணுது இல்லைங்களா? இது இடையில முடிஞ்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதையும் செக் பண்ணுவோம். இந்த இடத்துல என்ன லெவல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு லெவல் இருக்குது, தெரிஞ்சுங்களா? இந்த லெவல் ஒன்று அங்கே இருக்குது. அப்போ அந்த லெவலையும் அது கனெக்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், இந்த லெவல் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ எல்லாமே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகக்கூடிய இடம். பாருங்கள், இது அதுலேருந்து அப்படியே கனெக்ட் பண்ணி பாருங்கள், தெரியுதுங்களா? இதுவும் ஒரு சப்போர்ட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ப்ரைஸ் கீழே இறங்கணுன்னே அடுத்து எது வரைக்கும் வரும்னு நம்ம ஒரு ட்ராக் பண்ணி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லெவல் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. அப்போ இந்த மாதிரி லெவலில் வந்தால் நிற்கும். அதாவது கனெக்டிங் எப்படி ஆயிருக்குன்னு பார்க்கணும். நம்ம அதை அப்படியே நாம் ஒரு ட்ராக் பண்ணியிருப்போம். எப்படி எடுத்திருப்போம்? இதை பாருங்கள், இந்த இடத்துலேருந்து கணக்கு போட்டுக்குங்க. எல்லா கனெக்டிங் கரெக்டாக இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா எப்படி எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு? இது எதுக்கு இந்த இடத்துல இப்படி கனெக்ட் இன்னுமே இல்லைன்னு சொன்னீங்கன்னா, இங்கே இவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே இவ்வளோ தூரம் போயிட்டு மறுபடியும் இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் வந்திருக்குது. அப்போ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். இந்த பாயிண்ட்டு இங்கே சப்போர்ட் எடுத்த பாயிண்ட், இங்கே ரிஜெக்ட் ஆன பாயிண்ட், எல்லா பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். மார்க்கெட் அவ்வளோதாங்க. ஒரு ரெசிஸ்டன்ஸ் முடிஞ்சால் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் அடுத்த சப்போர்ட்டு, அவ்வளோதான். இது இப்படி தான் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ 5 மினிட்ஸில் நம்மளுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். 5 மினிட்ஸில் உங்களுக்கு புரியுதா? அதாவது இது என்ன ட்ரெண்டில் ஆல்ரெடி இருந்தது? செல் ட்ரெண்ட், கரெக்டுங்களா? இதை பாருங்கள், அங்கேருந்து அப்படியே செல் ட்ரெண்டு தான் ரன் ஆகிட்டு இருந்திருக்குது. பை ட்ரெண்டுக்கு திரும்பவே இல்லை. அதாவது பை ட்ரெண்டுக்கு திரும்பினா ஒரு ஹையை பிரேக் பண்ணியிருக்கலாம். அது பிரேக் பண்ணாமையே தான் வந்திருக்கு இது வரைக்கும். இங்கே இன்றைக்கும் அதே தான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வருது.
ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு பின்னாடி தான் நம்ம வந்து இது எப்படி நம்ம பண்ணுறது மூவ் பண்ணணும். காலையில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகணும் 5 மினிட்ஸில் பார்த்துருக்கோம். இது சப்போர்ட்டாக இருந்தது. நேற்றுவோட லோ இது. அதுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கு கீழே வந்துட்டா வந்து சப்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டு மேலே போயிருக்கான். அகெயின் இங்கே ஒரு மார்க்கு அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்ட முடியல. அகெயின் கீழே திரும்பினவை சப்போர்ட் உடைச்சாச்சு. உடச்ச இன்னும் வந்துருக்கா அடுத்த சப்போர்ட்டுக்கு வந்தாச்சுங்க. அடுத்தது இங்கே நம்ம ட்ராக் பண்ணியிருப்போம். அதையும் உடைச்சிட்டு வந்து அதுக்கடுத்து சப்போர்ட் நிற்கிறான். அதுக்கடுத்து சப்போர்ட் இப்போ தான் பார்த்தோம் இல்லைங்களா? கீழே வந்து 1 ஹவரில் இருந்த ஒரு சப்போர்ட். அந்த சப்போர்ட் ஜோனில் தான் வந்து நின்றுருக்க. கவனிச்சு பாருங்கள் இது எப்படி சப்போர்ட். கீழே மார்க்கெட் வர வரத்தான் நம்ம இந்த இதெல்லாம் ட்ராக் பண்ணிக்கணும். இப்போ மேலே இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு தேவையான ஒன்றும் தேவையில்லை, ஒன்றா தூக்கிடலாம். சார்ட்டை வந்து எப்பவுமே க்ளீனாக வச்சுக்கோங்க. இப்போ இதுவே நாளைக்கு தேவையான இது கூட தேவையில்லை. அப்போ நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லெவல் தான் நம்ம கையில் வச்சுருப்போம். நாளைக்கு ட்ரேடுக்காக நம்ம எடுக்கக்கூடிய லெவல் இந்த லெவல்களாக தான் இருக்குது. இப்படி எடுத்து பழகிக்கங்க. எடுத்து பழகிட்டிங்கன்னா இதை தாண்டி ஒன்றும் மார்க்கெட்டில் நடக்கிறது இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கங்க. சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா இதுதான் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். இது ஒவ்வொரு நாள் இந்த வீடியோவில் இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலில் இங்கே நின்றுருக்கு. நாளைக்கு அப்போ என்ன ஆகலாம் மார்க்கெட்டு? சும்மா சிம்பிளாக ஒரு கணக்கு போட்டிங்கன்னா இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு சப்போஸ் மறுபடியும் அகைன் கேப் டவுன் அப்படின்னு ஓப்பன் ஆனோன்னா மறுபடியும் கொஞ்சம் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வர பாசிபிலிட்டி இருக்குது. அதே சமயம் கேப் அப்லையோ அல்லது நியூட்ரல்லையோ ஓப்பன் ஆனால் 2 சைடுமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே போனால் இது வரைக்கும் போகலாம். இங்கே ஒரு ரேஞ்ச் இருக்குது பாருங்க. இது ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அதுக்குள்ளேயே ஒரு ரேஞ்ச். அதாவது இது 5 மினிட்ஸில் நம்ம செக் பண்ணுவோம். 5 மினிட்ஸில் போட்டிங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு ரேஞ்சுக்கும் இப்படி தான் மூவ் ஆகுது மார்க்கெட்டு. இப்போது நாளைக்கு ஓப்பன் ஆகிறத வச்சு அப்புறம் முடிவு பண்ணால் போதும். இப்போது ஒன்றும் ட்ராக் பண்ண வேண்டாம். இந்த 3 லைனை கையில் வச்சுக்க. ரெசிஸ்டன்ஸ் ஒன்று, மார்க்கெட் நிற்கிற இடம் ஒரு சப்போர்ட் ஏரியாக்குள்ளே நிற்கிது, அடுத்தது ஒரு சப்போர்ட். இந்த 3 பாயிண்ட் நம்ம கையில் இருந்துன்னா போதும். நம்ம அடுத்தது என்ன பண்ணுறது முடிவு பண்ணிக்க முடியும். ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். நிறைய போட்டு அதை இதையும் உள்ள துணிக்க வேண்டாம். சார்ட் இப்படி க்ளீனாக வச்சுக்கங்க. நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் செக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இங்கே நிற்கிது மார்க்கெட்டு, அடுத்தது கீழே வந்தால் இங்கே, மேலே போனால் இங்கே, மேலே போனால் இது வரைக்கும் போகணும் அப்படி, கீழே வந்தால் இது வரைக்கும் வரணும், மேலே போச்சுன்னா இது ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்க. இந்த பாயிண்டில் அகெயின் ரிவேஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு தெரியணும். இது பிரேக் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் அப்சைடு மூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் குறைவாக தான் இருக்கும். இப்போ இருக்கிற ரன்னிங் கண்டிஷன் அப்படி தான் இருக்குது. அதே வந்து ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சிக்னல் கொடுத்துருக்கு? ஸ்பாட்டில் 1 ஹவர். நீங்கள் ஃப்யூச்சரை வச்சு தான் ட்ரேட் பண்ண போகிறீங்க. ஸ்பாட் வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு மட்டும்தான். அதை மனசில் வச்சுக்கோங்க. ஸ்பாட் வந்து ஸ்பாட்டை வச்சு ட்ரேட் பண்ண மாட்டோம். இது ஒரு சப்போர்ட்டுக்கு மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து கிட்டத்தட்ட இந்த ஏரியா, அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். நேற்று இங்கே முடிஞ்சிருந்தது. இப்போ நம்ம சப்போர்ட் ஜோனாக வச்சுருந்தோம். இது ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருந்தது. இது பிரேக் பண்ணி ஓப்பன்லேயே பிரேக் பண்ணோன்னே இதை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக மாற்றிட்டோம். இது சப்போர்ட் ஜோனாக மாறிடுச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா இடையில நல்லா கனெக்டோட தான் வச்சுருப்போம். அதையும் பிரேக் பண்ணிட்டு வந்தோம்னா அடுத்தது என்ன வந்துட்டு இருக்கா? இது முக்கியமான ஒரு ஜோன். இந்த ஜோனில் வந்து மார்க்கெட் பிரேக் ஆகிட்டான். இங்கே தான் நின்றுருக்கா இன்னைக்கு. க்ளோசிங் இங்கே தான் முடிஞ்சிருக்கான். கீழே க்ளோஸ் ஆகிட்டனால ஃபீல் பண்ண வேண்டாம்னா கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை பிரச்சனை இல்லை. மார்க்கெட்டிங்கிறது நாளைக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடம் முக்கியமான இடம்னா முக்கியமான இடம். இந்த எத்தனை கனெக்டிங் பாருங்கள். எந்த அளவுக்கு இது வந்து மெயின் ஜோன்னு பார்த்துக்கேன். அந்த ஜோனு பிரேக் பண்ணி தான் நின்றுருக்கா. பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்கிறான்னு பார்ப்போம். நாளைக்கு எப்படி போகிறான்னு பார்த்து இதுக்கு இங்கே இன்னொரு லைன் கூட கீழே போட்டுக்குவோம். இப்போ இதெல்லாம் தேவையில்லை. ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ மார்க்கெட் இங்கே நின்றுருக்குங்கும் போது இதுவே நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ கீழே இது வந்து ஸ்பாட்டுக்காக போட்டிருக்கேன். நீங்கள் ரெண்டையும் வச்செல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதெல்லாம் வச்சு மொத்தமாக கன்ஃபியூஸ் எல்லாம் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் ஸ்பாட்டை சப்போர்ட்டுக்கு மட்டும் வச்சுக்கங்க போதும். ஃப்யூச்சரில் தான் பார்த்து ட்ரேட் பண்ண போகிறீங்க. இப்போ இது ஒரு ரேஞ்சு. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்போர்ட், ஒரு பெரிய சப்போர்ட் இந்த ஏரியா. இதோ எத்தனை இதாகுதுன்னு பாருங்கள். அப்போது அடுத்தது வந்துன்னா மார்க்கெட்டு கீழே இது வரைக்கும் வரலாம். அதனோட ஜோன் எதுன்னு பார்த்துக்கணும். லோயர் பாயிண்ட் எங்கேன்னு பார்த்துக்கணும். இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு ஒரு ட்ராக் பண்ணிக்கு இது வரைக்கும் மார்க்கெட் வரலான்னா வரலாம். ஒரு விக்கி வச்சுட்டு கூட திரும்பி போகலாம். அல்லது இங்கே வந்து கூட அழகாக உட்காந்து வச்சு போகலாம். எப்படி வேணால் நடக்கலாம். ஆனால் மெயின் ஜோன் இந்த ஜோனாக வச்சுக்கோங்க.
மார்க்கெட்டில் மாற்றி மாற்றி இப்படியே தான் நடக்குதுங்க. ஒரு சப்போர்ட் விட்டா ரெசிஸ்டன்ஸு, ரெசிஸ்டன்ஸ் விட்டா சப்போர்ட்டு. நீங்கள் எதில் வேணாலும் போய் பாருங்கள், எந்த கோல்டுலையா, கிரிப்டோலையா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லையா, எதில் பார்த்துக்கிட்டாலும் இதுதான் நடந்துட்டுருக்கு. இந்த ஸ்பாட்டை வந்து ஒன்லி சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. மெயின் ட்ரேடை வந்து ஃபியூச்சர் பார்த்து பண்ணுங்கள். ஃபியூச்சர் தான் நம்மளுக்கு மெயினாக சப்போர்ட் பண்ணும், அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ இவ்வளோதான், நம்ம லைன் கசகசன்னு வேண்டியதில்லை. சப்போஸ் நாளைக்கு வந்து இது பிரேக் பண்ணோன்னா அடுத்த லெவல் போட்டால் போது, மேலே போய் பிரேக் பண்ணோன்னா அப்புறம் அடுத்த லெவல் வரைஞ்சா போது, பிரச்சனை இல்லை. அடுத்த லெவல் பார்த்துக்க இப்படி இருக்கு பார்த்துக்கலாம். அது எங்கே எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பாயிண்ட் பண்ணிக்க. அதை வச்சுட்டு 5 மினிட்ஸில் யூஸ் பண்ணுங்கள். ட்ரேடுக்கு 5 மினிட்ஸில் எடுங்க, கரெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகும். நிஃப்டியோட லெவல் இவ்வளோ தான் இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் இது என்ன பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணுமே என்னன்னு நான் முடிவு பண்ண முடியும். கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள், டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.